வணக்கம். நம்மளுக்கு எப்பேற்பட்ட முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு பாருங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பாலியல் கொலைகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் இவர் 2 சிறுவர்களை கூப்பிட்டுட்டு ரீல்ஸ் போடுற பசங்களை கூப்பிட்டு இவர் ரீல்ஸுக்கு போஸ்ட் கொடுக்குறாருங்க. இதில் என்ன பெரிய விஷயம்னா, இவர் இல்லைன்னா நாய்க்குட்டி தூங்காதான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இதே மாதிரி தானே இருக்கும். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட அந்த பெண் பிள்ளைகள் தாய்மார்களுக்கு தான் கூடவே படுத்திருந்த குழந்தை இல்லைன்னு இருக்கும்போது அவங்க எப்படி தூங்குவாங்க? அதாவது விளாத்தி குளத்தில் +2 படிக்கிற மாணவி காலை கடனை கழிப்பதற்காக வெளியில் வந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த குழந்தை உயிரோடு இல்லை. 4 நாள் ஆச்சுங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி அதாவது 2014 தூய்மை இந்தியா திட்டம் ஸ்வச் பாரத் பிஜேபி கவர்மெண்ட்டு வந்த சமயத்தில் நகர்ப்புறத்துலேயும் கிராமப்புறத்துலேயும் இந்த மாதிரி பெண் பிள்ளைகளும் பெண்களும் வெளியில் போகக்கூடாதுன்னு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த கழிப்பறை திட்டம் எல்லா வீட்டுக்கும் இருக்கணும்ன்ட்டு. ஏன் இந்த விளாத்தி குளத்தில் இந்த மாணவிக்கு அந்த குடும்பத்துக்கு கிடைக்கல? இது என்ன விசாரிச்சிங்களா ஸ்டாலின் அவர்களே? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 12,000 ஓய்வூதியத்துக்கு பதில் இப்போ 15,000. பத்திரிகையாளர்களுக்கு செங்கல்பட்டில் வீட்டு மனைகளாம் எப்படி இருக்குது பாருங்க. ஏன்னா இவங்க பண்ணுற இந்த மாதிரி திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வர்றதெல்லாம் பேசாமல் வாய் மூடிட்டு திசை திருப்புவதற்காக என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவாங்களா, விஜய் சங்கீதா டைவர்ஸ் மேட்டர் இதெல்லாம் விவாதிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இவங்க பரிசு கொடுக்குறாரு போல இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னும் பெரிய விஷயம் பாருங்க, திருமுருகன் காந்தி எல்லா ரயில்வே ஸ்டேஷனில் போய் இந்தி அழைக்கிறாராம். ஆனால் இவருடைய இயக்கத்து பேர் என்ன தெரியுமாங்க? மே 17. எப்படி இருக்கு பாருங்க. மக்கள் சிந்திக்க வேண்டும். பெண்கள் குறிப்பாக சிந்திக்கணும். உரிமை தொகை அந்த தொகைன்னு சொல்லிட்டு பெண்களை ஓட்ட தான் இவங்க குறி வைக்கிறாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி கொலை கேஸு நீங்கள் கேள்விப்படும் போது உங்கள் மனசு எப்படி பதபதிக்குது? உங்களுக்கு ஓட்டு போட தோணுமா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். இல்லைன்னா பெண்கள் உங்கள் தலையில் திரும்பவும் இந்த ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பெண்கள் உங்கள் தலையிலே மண்ணை வாரி போடுறதுக்கு சமம். அவ்வளோதாங்க நான் சொல்வேன். இன்னைக்கு பொன்னேரியில் துரை சந்திரசேகரன்ற காங்கிரஸ் எம்எல்ஏ போயிருக்காரு. அப்போது அங்கே இருக்க பெண்கள் கேட்டிருக்காங்க, ஓட்டு கேட்க வரும்போது நீ சொன்னியே வாக்குறுதி கொடுத்ததில் அது செய்தியான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏவோ இல்லை திமுக எம்எல்ஏ வரும்போது இது மாதிரி கேள்வி கேளுங்க. அப்போ தான் அடுத்த தடவை இவங்களுக்கு பயம் இருக்கும், மக்கள் கேள்வி கேட்குறாங்கன்றத. அதுவும் எலெக்ஷன் சமயத்துக்கு தான் உங்கள் வீடு தேடி வருவாங்க. ஜாகிரதையாக ஓட்டு போடுங்க. அவ்வளோதான்.